பணிகள் ஆகஸ்ட் 10, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இரு மனதுடன் வாழாதே. தியான வசனம் யாக்கோபு 1:8. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரு கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் இருந்ததா. ஒரு அப்பா அம்மா, 2 மகள்கள், ஒரு மகன். இந்த மகன் இந்த 2 பெண் பிள்ளைகளை விட சிறியவனாயிருந்தானாம். ஓய்வு நேரங்கள்ல இவர்கள் விளையாடி சந்தோஷமாக இருந்து பொழுதை கழித்தனராம். மூவரும் தங்களுடைய பொழுதை போக்க ஒரு முயல் குட்டி வாங்க வேண்டும் என்று பெற்றோருடன் சம்மதத்துடன் பக்கத்து கிராமத்தில் உள்ள சந்தைக்கு தன்னுடைய தம்பியை அனுப்பி வைத்தார்களாம். முயல் குட்டியை வாங்கி வரும் வழியிலே அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருந்ததாம். அங்கு சிறுவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்களாம். அந்த சிறுவன் முயல் இருந்த பையை ஒரு மரத்தின் கீழே வைத்துவிட்டு அந்த கால்பந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தானாம். அருகில் நின்று கொண்டிருந்த சிறுவர்கள் பையில் முயல் குட்டி இருப்பதை கண்டு அந்த முயல் குட்டியை எடுத்துவிட்டு சேறு பூசிய பன்றுக்குட்டியை அதனுள் வைத்து விட்டார்களாம். இந்த சிறுவனும் பைக்குள் பன்றி இருக்கிறது என்று தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு போகவே சகோதரிகள் அந்த பையை திறந்து பார்த்தவுடன் பன்றிக்குற்று இருப்பதை பார்த்தார்களாம். உடனே இந்த சிறுவனுக்கு கோபம் வந்ததாம். கடைக்காரன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று அடுத்த நாள் சந்தைக்கு சென்று அவரிடம் கேட்கலாம் என்று இருந்தானாம். போகும் வழியிலே அதே கால்பந்து மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்களாம் சிறுவர்கள். உடனே அந்த சிறுவன் மரத்தின் கீழே அந்த பையை வைத்துவிட்டு கால்பந்து விளையாட்டை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தானாம். முந்தின நாள் பன்றிக்குட்டியை மாற்றிய சிறுவர்கள் அந்த சிறுவன் மேல் பரிதாபப்பட்டு முயல் குட்டியை கொண்டு வந்து பையிலே வைத்து விட்டார்களாம். இது தெரியாமல் அந்த சிறுவன் சந்தைக்கு சென்று கடைக்காரரிடம், நான் உங்களிடம் முயல்குட்டி தானே கேட்டேன், ஏன் பன்றிக்குட்டியை தந்தீர்கள் என்று மிகவும் கோபப்பட்டானாம். உடனே பையை திறந்து பார்த்த கடைக்காரர் உள்ளே முயல்குட்டி இருப்பதை கண்டாராம். உடனே இந்த சிறுவனுக்கு கோபம் வந்து முயல்குட்டியினுடைய காதை பிடித்து தூக்கி, ஒன்று பன்றிக்குட்டியாயிரு, இல்லை என்றால் முயல்குட்டியாயிரு என்று கத்தினானாம். அந்த சிறுவன் அந்த முயலிடம் கத்துவது பிரயோஜனமற்றது. ஏனென்றால் முயல் வாங்க சென்றவன் முயல் வாங்கி வராமல் அங்கே இருமணம் உள்ளவனாய் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த விளையாட்டின் மீது இவன் நாட்டம் கொண்டதனால முயல்குட்டியை விட்டுவிட்டான். கிறிஸ்துவர்களாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை சிந்தித்து அதன் பணி நடப்போம். வழியிலே வேறு ஏதேனும் அலுவல் இருந்தால் இப்படித்தான் அவன் பன்றிக்குட்டியை பெற்றது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை இழந்து தீயதை பெற நேரலாம். அனனியா சபிராளை போல இருமணம் உள்ளவர்களாய் இருந்து தன்னுடைய ஜீவனை இழக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதனால் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.